வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சரின் டெல்லி பயணம் திடீரென ரத்து. இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் டிஆர் பாலு பங்கேற்க உள்ளதாக தகவல். ஜூன் 2ஆம் தேதி சரணடைய போவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிப்பு. டெல்லி மக்களுக்கு அரசு வழங்கும் சேவைகள் நிறுத்தப்படாது என பேட்டி. தமிழகத்தில் பள்ளிகளுக்கான கோடை விடுமுறை நீட்டிப்பு. ஜூன் 6ஆம் தேதிக்கு பதில் 10ஆம் தேதி திறக்கப்படும் என அறிவிப்பு. 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். முதலமைச்சரின் டெல்லி பயணம் திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் டெல்லியில் 1ஆம் தேதி ஆலோசனை நடத்த முடிவு செய்துள்ளனர். காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி, தேசியவாத காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட 28 கட்சி தலைவர்களுக்கும் டெல்லியில் நடக்கும் கூட்டத்தில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதில் இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யார் என்பது குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என தகவல் வெளியானது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் டெல்லிக்கு பயணம் மேற்கொள்வார் என தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் முதலமைச்சரின் டெல்லி பயணம் திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது. அவருக்கு பதிலாக திமுக எம்பி டிஆர் பாலு ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க போவதில்லை என திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்கு வங்க முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் ஜூன் 6ஆம் தேதிக்கு பதிலாக ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக பள்ளி மாணவர்களுக்கு மே மாதத்தில் கோடை விடுமுறை விடப்பட்டு ஜூன் மாத தொடக்கத்தில் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும். ஆனால் இந்த ஆண்டு மக்களவை தேர்தல் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வெளியாவதால் பள்ளிகள் திறக்கப்படுவதில் தாமதம் ஏற்பட்டது. இந்நிலையில் 1 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கு ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்திருந்தார். கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கோரிக்கை வைத்தனர். இந்நிலையில் தமிழ்நாட்டில் 1 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கு பள்ளிகள் திறப்பு ஜூன் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஜூன் 2ஆம் தேதி சரணடைய போவதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் அந்த மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மார்ச் 21ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்திருந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனிடையே தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக இடைக்கால ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் தேர்தல் பரப்புரைக்காக ஜூன் 1ஆம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்கியது. மேலும் ஜூன் 2ஆம் தேதி ஆஜராகும்படி உத்தரவிட்டுள்ளது. இதனை அடுத்து இந்த ஜாமீனை மேலும் 7 நாட்களுக்கு நீட்டிக்க கோரி மனு தாக்கல் செய்தார். இந்த ஜாமீன் மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. இடைக்கால ஜாமீன் முடிவடைய உள்ள நிலையில் டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் கோரி மனு தாக்கலை செய்தார். இதனைத் தொடர்ந்து கெஜ்ரிவாலின் ஜாமீன் மனு குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஜூன் 2ஆம் தேதி சரணடைய போவதாக தெரிவித்தார். சிறையில் இருந்தாலும் டெல்லி மக்களுக்கு அரசு வழங்கும் சேவைகள் நிறுத்தப்படாது என்றும் 1000 ரூபாய் நிதி உதவி வழங்கும் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் எனவும் தெரிவித்தார். காந்தியின் மீதுள்ள வன்மத்தையே பிரதமர் மோடியின் பேச்சு வெளிக்காட்டுவதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கன்னியாகுமரியின் வியாபாரத்தை பிரதமர் மோடி ஸ்தம்பிக்க வைத்துள்ளதாக தெரிவித்தார். இறுதிக்கட்ட தேர்தல் நடைபெற உள்ள வேளையில் ஒருவித மறைமுகமான செல்வாக்கை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பிரதமர் மோடியின் செய்கை உள்ளதாக அவர் கண்டனம் தெரிவித்தார். செயலை குறை சொல்லிதான் இருக்கிறார்கள். காரணம், அவர் தியானம் பண்ணுவதை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை. ஆனால் இப்போ 1ஆம் தேதி தேர்தல் நடக்க இருக்கிறது. எனவே அந்த 1ஆம் தேதி தேர்தலில் ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தக்கூடும் இந்த செயல் என்பது தேர்தலுடைய விதியை மீறிய செயலாகும். ஆக வாக்கு கேட்கிற பொழுது மதத்தையோ மத சார்ந்தையோ அதற்கான செய்கையை மறைமுகமாகவோ நேரடியாகவோ தெரிவித்து வாக்குகளை கேட்கக்கூடாது என்பது. ஆகவே மக்களை இது மறைமுகமாக இன்ஃப்ளூயன்ஸ் செய்கிறது என்று எல்லோரும் தெரிவித்திருக்கிறார்கள். அது எதையும் காதில் வாங்குகிற நிலை அவர் இல்லை. காரணம், நம்மை போல் ஒரு மனிதனாக இருந்தால் அவர் காதிலே விழும். அவர் தெய்வ பிறவி, அதெல்லாம் தெரியாது. அவர் உலகத்திலே தெய்வ பிறவிக்கு 1000 வேலைகளும் இது காதில் விழுந்திருக்காது. தமிழ்நாட்டில் கல்வித்துறை வளர்ச்சி அடைந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் திராவிட மாடல் அரசின் 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் கல்வித்துறை கண்டுள்ள 4 கால் வளர்ச்சி பாய்ச்சலுக்கு செய்தித்தாள்களில் வந்துள்ள செய்திகளே சாட்சி என பதிவிட்டுள்ளார். 20,332 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இணைய வசதி,
519.73 கோடி ரூபாயில் உயர் தொழில்நுட்பத்துடன் கூடிய ஆய்வகங்கள், புதுமை பெண் நான் முதல்வன் திட்டங்களால் உயர்கல்வியில் சேரும் பெண்கள் என மாணவர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நம் இலக்கை நோக்கிய நீண்ட பயணத்தின் துவக்கம்தான் இது என பதிவிட்டுள்ள முதலமைச்சர், பயணத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டை உயர்த்துவோம் என குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நிலையில் இன்று முதல் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தென் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தென்மேற்கு பருவமழை கேரளாவில் பெரும்பாலான பகுதிகளிலும், லட்சத்தீவு மற்றும் தென் தமிழகத்தில் சில பகுதிகளிலும் நேற்று துவங்கியது. இந்நிலையில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 11 மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் அறிவித்துள்ளது. மேலும் திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனியில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மின்தடை இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக தமிழ்நாடு அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு அரசின் மின்துறை சார்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 2021ஆம் ஆண்டில் 32,595 மெகாவாட்டாக இருந்த தமிழ்நாட்டின் மொத்த மின் நிறுவு திறன் திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்களால் 36,671 மெகாவாட் என அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் மின் கட்டமைப்பு ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 454.32 மில்லியன் யூனிட் மின்சாரத்தையும் 20.830 மெகாவாட் உச்ச மின் தேவையையும் எந்தவித தடங்களும் இன்றி வழங்கி திராவிட மாடல் அரசு சாதனை படைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. 2021-22ஆம் நிதியாண்டில் தமிழ்நாட்டில் உள்ள மின் உற்பத்தி நிலையங்களின் திறமையான செயல்பாடு, வட்டி விகிதம் குறைப்பு உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் 2.745 கோடி சேமிப்பும் ஏற்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது. 3 ஆண்டுகளாக மின் தடையே இல்லை எனும் வரலாறு படைத்துள்ள 3 ஆண்டுகளில் மின் தடையே இல்லை எனும் வரலாறு படைத்துள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செய்துள்ள சீர்திருத்தங்களால் புதியதாக துணை மின் நிலையங்களை நிறுவி மின் மாற்றிகளை அமைத்து மின் விநியோக அமைப்புகள் சீராக செயல்படுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் திமுக அரசை பாராட்டுவதாக தமிழ்நாடு அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. அதிமுகவை அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து போவார்கள் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பதிலடி கொடுத்துள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்த டி. குன்னத்தூர் ஜெயலலிதா கோவிலில் திருமங்கலம் ஒன்றியத்தை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மாற்றுக் கட்சியிலிருந்து அதிமுகவில் இணையும் விழா நடைபெற்றது. தொண்டர்கள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் வாழ்த்தி வரவேற்றார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுகவை அழிக்க நினைத்தவர்கள் எல்லாம் அழிந்து போனார்கள் என்ற வரலாறு தமிழகத்தில் உள்ளதாக அண்ணாமலையை எச்சரித்தார். மனித புனிதர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம், எத்தனையோ இயக்கங்கள் இந்த 52 ஆண்டுகளிலே தமிழகத்திலே பிறந்து வளர்ந்து அழிந்து காணாமல் போயிருக்கிறது, அல்லது வளராமலே காணாமல் போயிருக்கிறது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது இன்றைக்கு ஆணி வேராக 2 கோடி தொண்டர்கள் ஆலமரமாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை நின்று காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆணி வேரை நீங்கள் அசைத்து பார்க்க முடியாது, தொட்டு பார்க்க முடியாது. தொண்டர்களை நீங்கள் திசை திருப்ப முடியாது. தொண்டர்கள் இன்றைக்கு கொள்கையினாலே ஊறி போய், கொள்கையினாலே வழிநடத்தி, கொள்கையினாலே இன்றைக்கு பற்று கொண்டு, கொள்கையினாலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அண்ணாமலை அண்ணன் அவர்களே, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 4ஆம் தேதிக்கு பிறகு எங்கே இருக்கும் என்ற சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். அது தமிழ்நாட்டிலே தான் இருக்கும். இந்திய மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து சேவை செய்யும். அதுதான் அதனுடைய நிலைப்பாடு. அழிக்க நினைந்தவர்கள் அழிந்து போயிருக்கிறார்கள் என்கிற வரலாற்றை உங்களுக்கு நினைவில் எடுத்து வைத்து, புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்களுடைய புகழை சொல்வதற்கு 8 கோடி தமிழர்களும் இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் புகழ் பாடி அம்மாவுடைய அந்த வழியிலே நடப்பதற்கு நீங்கள் முன் வந்தால் அதையும் வரவேற்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் அதிலே நீங்கள் உள்நோக்கத்தோடு சொல்வீர்களானால் அதை தடுப்பதற்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய தலைமையிலே இன்றைக்கு அவர் ஆணையிட்டால் எந்த விதமான போராட்டத்திற்கும் நாங்கள் தயாராக இருப்போம் என்பதை சொல்லி
அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கு இதை எச்சரிக்கையாக சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை திருத்துவதில் குளறுபடி நடந்துள்ளதால் மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 1ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரை நடைபெற்றது. 4,08,440 மாணவியர்கள், 3,52,165 மாணவர்கள், ஒருவர் மற்றும் மூன்றாம் பாலினத்தவர் என மொத்தமாக 7,60,606 மாணவ மாணவிகள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதினர். இதையடுத்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே 6ஆம் தேதி வெளியானது. இதில் மாநிலம் முழுவதும் 94.56 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர். இந்நிலையில் 12ஆம் வகுப்பு விடைத்தாள்கள் மற்றும் மறுகூட்டல் கோரி விண்ணப்பிக்க அனுப்பப்பட்ட நிலையில் விடைத்தாள்களை திருத்துவதில் குளறுபடி ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ் பாடத்தில் 88 மதிப்பெண்கள் வாங்கிய மாணவருக்கு 58 மதிப்பெண் பெற்றதாக முடிவுகள் வெளியான நிலையில் மறுகூட்டலுக்காக பணம் செலுத்தி விடைத்தாள் நகலை பெற்ற மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். யூடியூபர் TTF வாசன் தனது செல்போனை ஒப்படைக்க காவல்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. யூடியூபரான TTF வாசன் சில தினங்களுக்கு முன் செல்போன் பேசியபடியே கார் ஓட்டும் வீடியோவை யூடியூப் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார். இது சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து விசாரணைக்காக ஆஜரான அவரை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அவர் மன்னிப்பு கோருவதாக வக்கீல் மூலம் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து மஜிஸ்ட்ரேட் சுப்புலட்சுமி இனிமேல் பொதுமக்களுக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் செயல்பட மாட்டேன் என உறுதிமொழி அளித்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யவும், தினசரி அண்ணாநகர் காவல் நிலையத்தில் காலை 10 மணிக்கு ஆஜராகி கையெழுத்திடவும் நிபந்தனை விதித்து ஜாமீன் வழங்கினார். இந்நிலையில் TTF வாசன் தனது செல்போனை ஒப்படைக்க காவல்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் திமுக வர்த்தக அணி சார்பில் ஆலோசனை கூட்டம் அக்கட்சியின் மாநில வர்த்தக அணி செயலாளர் கவிஞர் காசிமுத்து மாணிக்கம் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் வர்த்தக அணி இணை செயலாளர் பாண்டி செல்வம், VP மணி உள்ளிட்ட பல முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து வர்த்தக அணியின் மாநில செயலாளர் காசிமுத்து அரசு ஊழியர்களுக்கு இணையாக வணிகர்களுக்கு ஓய்வூதியம், வருங்கால வைப்பு நிதி, பணிக்குடை, குடும்ப நலநிதி, காப்பீட்டு திட்டம், முதலீட்டு வழங்க அரசு சட்டம் இயற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். புள்ளி இல்லாத வெள்ளி நிலவாய் பூமி பந்தி நிகழ்கால அதிசயமாக இருக்கின்ற கழகத் தலைவர்களுடைய நூற்றாண்டு விழாவை மிகவும் சிறப்பாக தமிழகம் முழுவதும் இருக்கின்ற வர்த்தக அணி நிர்வாகிகள் கொண்டாடினார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஜூன் முடிய மீண்டும் கலை இரவு நிகழ்ச்சிகளை விடுவிட்டு போன தூத்துக்குடி, வேலூர், மதுரை 3 நிகழ்ச்சிகளும் நடத்துவது என்றும் நடத்திய திருச்சிக்கும் கோயம்புத்தூருக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்கிறோம். தலைவருடைய பிறந்தநாள் என்று தங்க மோதிரம் போடுவது, நலத்திட்ட உதவிகள் செய்வது ஜூன் 3 என்று இல்லாமல் இந்த மாதம் முழுவதும் வர்த்தக அணி சார்பாக ஒரே கல்லில் 2 மாங்காய் என்பதை போல இந்தியா கூட்டணியுடைய வெற்றியையும் கலைஞருடைய பிறந்தநாள் விழாவையும் நூற்றாண்டு நிறைவு விழாவையும் சிறப்பாக நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம். தலைமை அனுமதி கிடைத்தால் இந்திய அளவில் தலைவர்களை அழைத்து வந்து நிகழ்ச்சியை நடத்துவதற்கு வர்த்தக அணி தன்னை தயார் செய்திருக்கிறோம். சென்னை எழும்பூரில் தேடல் அமைப்பின் சார்பாக 500க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் சேகர் பாபு கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக திமுக தருமபுரி மேற்கு மாவட்ட அமைப்பு சாரா தொழிலாளர் நலப்பிரிவு ஓட்டுநர் அணி துணை அமைப்பாளர் முருகேசன் என்பவரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். வேலூர் கோட்டையில் சுற்றுலா பயணிகளுக்கான உணவகம் மற்றும் புதிய கழிவறையை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி திறந்து வைத்தார். இதன் மூலம் தூய்மையான கழிவறை மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பாக உணவு வழங்கும் நோக்கில் உணவக வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த விண்ணமங்கலம் கிராமத்தில் காவல்துறை சார்பில் பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினரிடையே நல்லுறவை ஏற்படுத்தும் வகையில் கைப்பந்து போட்டி நடைபெற்றது. 5 அணிகள் பங்கேற்ற நிலையில் மாவட்ட காவல்துறையினர் அணி முதல் பரிசையும், விண்ணமங்கலம் கிராமத்தை சேர்ந்த அணி 2வது பரிசையும், காட்டுக்கொல்லை பகுதியை சேர்ந்த அணி 3வது பரிசையும் வெற்றி பெற்றன. அணிகளுக்கு திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் கோப்பை வழங்கி சிறப்பாக விளையாடிய விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து சிறப்பு பரிசுகளை வழங்கினார்.
ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த கோடம்பாக்கம் கிராம பொதுமக்கள் கடந்த ஒரு வாரமாக முறையாக குடிநீர் வழங்கவில்லை என கூறி 50க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் நெமிலி பானாவரம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த நெமிலி வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் குனிச்சி பகுதியில் போலி மருத்துவம் பார்த்த வினோத் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். வினோத் மெடிக்கலுக்கு வரும் நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்த்து வருவதாக கிடைத்த புகாரின் பேரில் வினோத்தை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே சிறுவன் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பெரியாத்துக்குறிச்சி கிராமம் மேல தெருவை சேர்ந்த பச்சமுத்து என்பவரது 8 வயது மகன் சுனில் ஆண்டிமடம் விருத்தாசலம் சாலையில் சென்றபோது ஏற்பட்ட விபத்தில் சுனில் சம்பவ இடத்திலேயே தலை நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனை அறிந்த அப்பகுதி பொதுமக்கள் பேருந்தின் முன் கண்ணாடியை அடித்து உடைத்து தகராறில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பொதுமக்களை சமாதானம் செய்து போக்குவரத்தை சரி செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயம்கொண்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆங்கில மருத்துவம் படிக்காமலேயே ஆங்கில மருத்துவ முறையை பின்பற்றி சிகிச்சை அளித்த சின்னவளையம் பகுதியை சேர்ந்த பத்மநாபன், பாண்டியன் மற்றும் பெரிய வளையம் கிராமத்தை சேர்ந்த தமிழ் செல்வன் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ராதாபுரம் அருகே இருசக்கர வாகனமும் வேனும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டு விபத்துக்குள்ளானதில் 2 படுகாயம் அடைந்தனர். இருசக்கர வாகனத்தில் வந்த அல்லி என்பவரும் தண்டாரம்பட்டில் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வரும் தனிப்பிரிவு தலைமை காவலர் வெங்கடேசன் என்பவரும் எதிர்மேடு பகுதியில் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் 2 படுகாயமடைந்தனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை மாற்றமின்றி சவரனுக்கு 53,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நடிகைக்கு பணம் கொடுத்தது தொடர்பான விவரங்களை முறைகேடாக மறைத்த குற்றச்சாட்டின் பேரில் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்புக்கு எதிராக குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டு அதிபர் தேர்தலுக்கு முன்னர் தன்னை பற்றிய ரகசியங்களை மறைப்பதற்காக நடிகைக்கு $1.3 லட்சம் அளித்த விவகாரத்தில் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்புக்கு எதிராக நியூயார்க் நீதிமன்றத்தில் குற்றவியல் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த பண பரிமாற்றத்தை மறைப்பதற்காக நிறுவன கணக்குகளில் டிரம்ப் முறைகேடு செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வழக்கின் பல கட்ட விசாரணைக்கு பிறகு டொனால்டு டிரம்புக்கு எதிராக குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இந்த வழக்கில் தண்டனை விவரங்கள் ஜூலை 11ஆம் தேதி நடைபெறும் வழக்கு விசாரணையின் போது வழங்கப்படும் என்று நியூயார்க் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதலமைச்சரின் டெல்லி பயணம் திடீரென ரத்து. இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் TR பாலு பங்கேற்க உள்ளதாக தகவல். ஜூன் 2ஆம் தேதி சரணடைய போவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிப்பு. டெல்லி மக்களுக்கு அரசு வழங்கும் சேவைகள் நிறுத்தப்படாது என பேட்டி. தமிழகத்தில் பள்ளிகளுக்கான கோடை விடுமுறை நீட்டிப்பு. ஜூன் 6ஆம் தேதிக்கு பதில் 10ஆம் தேதி திறக்கப்படும் என அறிவிப்பு. 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.